ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். பிணவாடை செவவாடை பிணவாடை செவவாடை பிசிப்பு வாடை அடிக்கிறதாமே. சரி, செவவாடை செவ்வாது வாடை போல் அடிக்கிறது. அடிக்கிறதை கண்டா ஊனறிய உடலறிய உள்ள எலும்பு தான் அறிய பிணமிருந்து அப்படியே வெந்து கொண்டிருக்கிறது. முதல்ல வேகுது. கொண்டையிலே தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிகிறதா? தீப்பிடி இலவிடம் அப்படியே வேவது. மண்டையிலே தீப்பிடித்து வான வட்டம் புகை எழும்புகிறதா? ஈரல தீப்பிடி இலவிடம் அப்படியே வேவது. ஆஹா, சுடலை முண்ட சுவாமி பேச்சு பிரபலாச்சுதை பார்க்கிறாள். சமயம் வலத்தை சுற்றி இடத்தை வருகிறான். வலத்தை சுற்றி இடத்தை வந்தார். ஆஹா, கால்மாடு வேகமுன்னே தலைமாட்டை பிடிச்சு இழுக்கிறான். தலைமாடு வேகமுன்னே காலை பிடிச்சு இழுக்கிறான். வாங்கி கொண்டு குத்துதான். 5 மணி வல்லையத்தாலே அப்படியே ஒரே குத்தா குத்தி மணி கொடலை பிடிங்கி மாலையா போடுறான். ஆமா, ஈரக்கொலை எடுத்து அப்படி மாமூச போடுறான். என விதமாக கொள்ளை போடுகிறான் சுடரை. எப்படி அவன் பிச்சு பிச்சு தின்றுடுவான், வேகனுக்கு விருந்து அழைத்தான். பால் மாடு வேகும் முன்னுனை தலை மாட்டை பிடித்து இழுப்பான். அவன் தோலதிலே போட்ட பீடும் கொங்கு மாலை ஆகிடுவான். வாயதிலே கடித்த பீடும் வாய் வெளியே உன்வடிய மையான கொள்ளை போடுகிறான். முட்டெலும்பை தான் பிடுங்கி முறுக்கு போல கடித்தான். கையெலும்பை தான் பிடுங்கி கையெலும்பை தான் பிடுங்கி கரும்பு போல கடித்தான். கையெலும்பை தான் பிடுங்கிறான் போல கடித்தான். அம்மா மெஞ்சிய பிணமதைத்தான் மேலே வாரி போடுகிறான். கொல்லி வாய்ப்பு சாசுக்கெல்லாம் ஊட்டி விருந்து கொடுப்பானா. மையான கொள்ளை போடுகிறான். அந்த நேரத்திலே பார்க்கிறாள் அம்மை பேச்சு பிரமராச்சுதை. அப்பா என் அருமை பாலகா, ஏ சுடல ஐயா சொல்லக்கர மாயாண்டி, எப்ப ஏ சுடல முண்டா, எப்பா நம்ம ஆத்துக்கு மையானத்துக்கு வந்து ரொம்ப நேரமாச்சப்பா. நேரமா விடிய போதப்பா. நம்ம ஊருக்கு குறிப்பங்குளம் ஊருக்கு போகணுமே. ஊருக்கு போகணும், யாருக்கு தெரியாம போகணுமே. எப்பா மாயாண்டி, நம்ம இந்த கோலத்தை பகவானும் பார்வதி இப்போது பார்த்தார்களானால் சாபத்தை கொடுத்து விடுவார்கள். கண்டிப்பா சாபத்தை அளித்து விடுவார்கள். ஆதலால் இப்போதே செல்ல வேண்டும் அப்பா கைலாசம். கைலாச மாணிக்க தொட்டலுக்கு போக வேண்டும். பார்க்கிறான், ஏதாவது மச்சம் கொண்டு போகணுமே. போற பாதையில சாப்பிட்டுட்டே போலாமே. அப்படியே மிஞ்சிய பணத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து மாணிக்க தொட்டிலே மெத்தையாக விரித்தார். காலெலும்பு கையெலும்பு மண்டோட அப்படி விரித்தார். அப்படியே மெத்தையாக விரித்து பிணத்தின் மேலே படுத்து உறங்குகிறார். குழந்தையாக விடியும் பிள்ளை போல் சுரம் கொண்டு படுத்தார். நம்மளுடைய புதுமைகளை எல்லாம் இந்த உலகம் அறிய வேண்டும், அறிய வேண்டும், இந்த நாடே அறிய வேண்டும். சரி, இப்படியே இருந்தா நம்மளுக்கு எதையும் கிடைக்குமா? கிடைக்காது. நாம் புதுமகளையும் உலகம் அறிய வேண்டும் என்பதாக அடித்த நல்ல பிள்ளை போல போடுகிறான். அழுதிடுவான், குடராசை போட்டுடுவான், விம்மி விம்மி அழுதிடுவான், ஈரச்சத்தம் போட்டுடுவான். குழந்தையுடைய சத்தம் கேட்டான் ஓரகிளி பார்வதியா ஓடோடி வருவானா.
குழந்தையுடைய தேகமெல்லாம் சவ வாடை. என்ன வாடை? என்ன வாடை? ஆமா, தாறு மாறா வீசுகிறது. தாறு மாறா வீசுது ஐயா. பிச்சிப்பும் மனம் வீசுகின்ற மேனியிலே பிண வாடை. என்ன வாடை அடிக்கிறது? மல்லிகைப்பூ வீசுகின்ற மேனியிலே மாண்ட பின்ன வாடை அடிக்கிறது. சபத்தின் வாட வருகிறது. இது என்ன குழந்தையா? இவன் என்னப்பா? பிள்ளையா பியாயா? இது குட்டிச்சாத்தா. ஆனா ஆண்டவர் மாயாண்டி பார்க்கிறான் நம்மை பார்வதி தேவியானவள். அப்பா மகனே, அப்பா ஏ சுடல விஷயத்தை கலந்துட்டியாப்பா, மயானம் போகலாமா என்பதாக ஓடோடி வந்தாள் உமா மகேஸ்வரனிடம் நாடி. ஆண்டவா, இறைவா, இறைவா, என் பகவானே, பரம்பொருளே, இப்போ நான் மதனை வர்றம் கெட்டதற்கோ மாண்ட பிணந்து நித்தராமோ குலத்தை வரமது கெட்டதற்கோ கொடும் குணம் கொண்ட பிள்ளைத்தானே இப்ப மாணிக்க கைலாசத்தில் மாமிஷத்தை கலந்து விட்டான். நான் பிள்ளை வரம் கேட்டதற்கோ பிள்ளை வரம் கேட்ட பிணந்து நீ தரலாமோ தரலாமோ பிள்ளை வரம் கேட்டதற்கோ என் ஆண்டவனே பகவானே, மாணிக்க கைலாசத்திலே மாமிசத்தை கலந்து விட்டான். ஆண்டவா, இனி ஒரு நிமிடம் இந்த கைலையிலே விட்டமானால் இருக்குமானா இந்த கைலாசத்தையே கறி கோட்டையா மாத்திருவாயா. பிணம் கிடைக்காத பட்சத்துல இங்க இருக்க முனிவர்களையும் தேவர்களையும் முழுசாமணிக்கு ஏப்ப விட்டான்னு ஆமா, விட்டுருவான். சுட்டப்படும் இந்த பாடம். பிறகு பச்சை பணத்துக்கு எப்படி இருக்கும்? ஆமா, தின்னுபடுவான் உயிரோட. கண்டிப்பா கண்டிப்பா. சரிதா, பார்க்கிறார். சரி மகனை வரவழைத்தார். அப்பா, ஏ அப்பா மகனை சுடலை. அப்பா ஏ சுடல சொல்லக்கர மாயாண்டி, ஏ முண்டா வாப்பா இங்க வாப்பா. தந்தை இடத்தில் ஓடி வருகிறார். வருகிறார். என் அருமை செல்வமே, பிள்ளைகளை நேற்று இரவு தினம் எங்கே அப்பா சென்றீர்கள்? எங்கப்பா போனீங்க? பசியா இருந்துச்சு, அதான் மையான வரைக்கும் போயிட்டு வந்தேன். அடா பாவி, மாமிசம் கலராத மாணிக்க கைலாசத்திலே மாமிசத்தை கலந்து மாசுபடுத்தி விட்டாயே மாயாண்டி. அதனால் என் அருமை மகனை பாலகாம், நீ மாமிசத்தை கலந்ததாலே மாணிக்க கைலாசம் உதவாதேடா. என் மகனே கண்மணியே, எனக்கு வாய்த்த தலைமகனே, பூலோகம் நீ போமகனே, புத்தி உள்ள கண்மணியே, பூலோகம் போறையா, நீ பூலோகம் போறையா, போற்றுவாராயிரத்தே, பூலோகம் போறையா. என் மகனை கண்மணி, எனக்கு வாய்த்த தலைமகனே, என் அருமை பாலகம், நீ மாணிக்க கைலாசத்தை விட்டு இங்க இருந்து சீக்கிரம் கிளப்பு, வண்டியை கிளப்புப்பா. சும்மா போனா நான் எப்படி போவேன்? எப்படி போவதப்பா? நான் சும்மா போவானா? போனா போவதற்கும் வானா வருவதற்கும் போய் நேரத்தை செல்லி இருந்தல போய் பிடிச்சு வச்ச பிள்ளையாரானா? ஆமா, நான் கையில விட்டு நான் போக வேண்டுமானால் போக வேண்டும் என்றால் என்ன கேட்கிறான் சொல்லக்கரை மாயாண்டி சுடலை. என்னையா இந்த கேட்கிறான்? மாணிக்க கைலாசம் ஆதி சிவன் அருளாலே 6 நிலைய வேணும், அத்த சாம ஊட்டு வேணும்,
கருங்கிடாவும் கறி சமைத்து முட்டையோடு முருங்கைக்காயா முட்டையோடு முருங்கைக்காயா கடலைக்கு நெய்யோடு அப்பளமா என் தம்பி சந்திராதி முண்டனுக்கு சட்டியிலே சோறு வைத்து குப்பையிலே சாராயம் குடுவையில தென்னங்கல் வைக்க வேண்டும். குடுவையிலே தென்னங்கல்லு எள்ளுடனே புண்ணாக்கு முரல் கருவாடு சுட்டு சுருட்டோடு வைக்கணும். ஆமா களிச்சேவா அது கனியானுக்கு. ஆகையால அப்பா ஆண்டவா சிவபெருமானை பகவானே இந்த பூஜை தந்தையானா நான் கேட்பதையெல்லாம் தரணுமே. என் குறிப்பொங்கல் சொல்லக்கரை மாயாண்டி கேட்கிறான் பகவான் இடத்திலே. ஆமா குறிப்பங்குளம் மாயாண்டி சொல்ல கேட்கிறான். என் தாயான பேச்சு பிரமராஜுதைக்கு சட்டியிலே சோறு வைத்து புல்லு மறி ஒரு பறையனா குட்டி ஒரு பறையனா வேண்டிய பூசையது விருப்பமுடன் தருவீரானா. அப்பா என் அருமை மகனை பாரக இந்த பூசை உனக்கு போதுமோ வேறேது உனக்கு வேண்டுமோ? என் அருமை மகனே அப்பா இது மட்டும் கொடுத்தா போயிருவியா? அது காணாதா? எப்பா உனக்கு என்ன கேட்கிறான் மீண்டும்? யா என் சொல்லக்கரை குறிப்பன் குலத்து மயாண்டி கேட்கிறான். எனக்கும் மணிமகுடம் தட்ட வேணும், மாதம் பூஜை நடத்த வேண்டும், கைவெட்டி ரத்தமாது கனத்த பூஜை கொடுக்க வேண்டும், பேய்மூகம் போட்டல்லவோ பெரிய பூஜை கொடுக்க வேண்டும். நான் மணிமகுடம் கட்டினானால் மாதம் பூஜை ஏற்றுக்கொள்வேன். கைவெட்டு ரத்தம் கண்டினானா கைவெட்டு ரத்தம் கண்டினானா கனத்த பூஜை ஏற்றுக்கொள்வேன் ஐயா. கைவெட்டு ரத்தம் கண்டினானா கொள்வேரமா. என ஆண்டவனாகிய மயாண்டி குறிப்பங்குளத்து சுடலை சத்துராதி முண்ட சுவாமி மேட்டியம்மா கேட்கிறார். தாயாகிய பேச்சு பிரமராட்சுதை கேட்கிறாள். திருவாய் மலர்ந்து கேட்கிறார்கள். மணிமகடம் தட்ட வேண்டும், மாட பூஜை நடத்த வேண்டும். மணிமகடம் மணிமுத்து வாத்தியாருடைய அருளாலே அருளாளவை நிலையமிட்டு பூசை வாங்கிய சுடலை கேட்கிறான். மணிமகட நான் கேட்டேன், ஆனால் மாடன் பூசை ஏற்றுக்கொள்வேன். ஆமா பேமுகம் போட்டு அம்மனால் அப்படி ஆடணும். இப்படி ஒரு பேய் முகத்தை போட்டு ஆடுனா பெரிய பூசையை நான் ஏற்றுக்கொள்வேன். வராத கோமரனுக்கு வந்துரும். வந்துரும். வேறவே இத்தனை விதமாகவே கேட்கிறான் சுடலை. அது மோபடி கைவிட்டு ரத்தம் வேணும். கைவிட்டு ரத்த புரண பூசை அப்படி நாக்கு வெட்டு ரத்தம் வேணும் என்று கேட்கிறான். இதையெல்லாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் பூலகம் போறேன். இல்லையானால் போமாட்டேன். இந்த கைலாசத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். ஒரு ஆட்டம் ஆட்டிரும் கைலாசத்தை. ஓஹோ ஏற்கனவே கைலாசமே கிடந்து கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா இருக்கும் பூரம் தவம் இருக்க போக கைலாசம் கடந்து ஒரே ஆட்டத்தை. என் மகனை உனக்கு வேண்டாம், அந்த கோவனுக்கு வேண்டாம். ஏன்னா அருமை பாலகா இனி இவன் இங்க இருக்கனாகாது. உனக்கு நான் கேட்ட பூசை நானும் தான் எனப்பான் என்பதாக மூத்த திலைவனத்திலே மூவாராடிய களத்திலே மண்ணை வெட்டி தான் குலைத்து முப்பீடம் போடுகிறான். ஒரு ஆள் உயரத்திலே சுடலை பேச்சு பிரம்மராட்சுதை முண்ட சுவாமி என்று பீடம் அமைத்து எட்டாத பீடமிட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி குச்சி மாலை சாத்தி மாலை மஞ்சனை வரி கொழுந்தான் அலங்காரம் செய்து தலைவாழ இலைவிருந்து தேங்காய் பழங்களை படைத்தார்கள். ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கருங்கிடாவும் கறி சமைத்து முட்டையோடு முருங்கைக்காயம் நெய்யோடு முட்டையோடு முருங்கைக்காயம்
தெய்வ நடனம் மாதர்களை அழைத்த நடனமாதர்களை அழைத்து நடனமாடுகின்ற வேலை பகவான் பார்வதி அருளாலே ஒரு நாட்டிய பெண்மணியானவள் ரம்பை அவருடைய காலிலே அணிந்திருந்த சதங்கையிலிருந்து ஒரு மாணிக்க பரலானது ஒரு முத்தானது கீழே கணீர் என்று ஓசையோடு தெரித்து விடுகிறதா. அந்த மணிமந்திர பாறை 2 கவராக ஓடி அதுல 2 பாலகர்கள் பிறந்தார். உள்ளே இருந்து அப்படியே ஒரு பாலகன் பிறக்கிறார். முன்குடம்பி பூநூலு பஞ்சாங்கம் ஏடுடனே இடது தோளிலே மணிமகுடம் கைவெட்டு கருவியோடு பாரு பாரு பிறந்து வருகிறான். ஆஹா ஆதிசிவனிடத்திலே வந்தான். ஆண்டவா என்னை எதற்காக பிறகு செய்தேன்? என்னை அவதரித்த காரணம் என்ன? அதோ இருக்கிறான் பாரு சொல்லக்கரை மாயாண்டி. அவனுக்கு நீ மணிமகுடம் தட்ட வேண்டும், மாடன் பூசை நடத்த வேண்டும் அப்பா. கைவெட்டி ரணபூசை நீ கொடுக்க வேண்டும் அப்பா. சரி கேட்டதையெல்லாம் கொடுத்தார். பூசைகளை எல்லாம் வாங்கினான். இனி நாம் எங்கே அப்பா செல்ல வேண்டும் என்று வருகிறான். எந்த அழகு தெய்வக்கனியானும் பூசை எவ்வாறு கொடுக்கிறான்? அவன் என்ன தேச்சி தலைமூலி ஈரமாத்து துயில் அணைந்து திருநீரும் கம்பனில் மரபுரலில் ஏறி நின்று மணிமகுடம் தட்டினார். மணிமகுடம் பாடன் பூசை கொடுப்பான் அம்மா. பாடன் பூசை கொடுத்தாரு பேமுகமும் பெரிய பூசை நடத்திடுவான். கைவெட்டும் கத்தி தன்னை கரமுடனே எடுத்தாராம். பொன்கையிலே கயறு போட்டு முழங்கையே வெட்டினாராம். 21 இளையதிலே அவர் ரத்தமும் பழமுமாக ரத்தமும் பழமுமாக அள்ளி அள்ளி கொடுத்தானம்மா. ரத்தமூரண பழமுமாக அம்மா. பூசைகளை எல்லாம் ஆகினான். பேரழகன் சுடலை மாயாண்டி அப்படி சத்ராதி முண்டன் அம்மை பேச்சு பிரமர் ஆச்சுதை தாயார் தலைமகனமாகவே அப்பா ஐயா கெட்டதெல்லாம் தந்து விட்டீர்கள் சுவாமி. தந்தாரு தந்தாரு என்று ஆதலால் நான் இப்போது பூலோகம் கிளம்புறேன். போய் வருகிறேன் அப்பா. ஆதலால் எனக்கு கேட்கும் வரங்கள் அனைத்தும் தாருங்கள் சுவாமி என்று. ஆக்க வரம் அழிக்க வரம் தாருங்கள் சுவாமி என்று. கொல்ல வரம் மெல்ல வரம் கொடுக்க வரம் அழிக்க வரம் ஆறாத நோய்களை எல்லாம் அஞ்சனையால் மாற்ற வரம் சீராத நோய்களை எல்லாம் திருநீரால் தீர்க்க வரம் நோய்களை திருநீர் தீர்க்க வரங்கள் நேரம் தப்பி வாரவன நெஞ்சு அடிய அடிக்க வரம் தப்பி வாரவனை சதுமூத்தம் செய்யணும். சமயம் தப்பி வாரவனை தடி கொண்டு சாத்த வரம் பச்சை பிள்ளை தாட்சிகளை பதற பதற அடிக்க வரம் வாலிகளை சூலிகளை வகை மோச செய்ய வரம் என்ற வரங்களை வாங்கி